ஹே அன்னியா கர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து டேக் ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். மை பப்ளி வைஃபி எங்கேயோ கேட்ட வாய்ஸ் மாதிரி இருக்குல்ல. ஆமாம், நான் தான் வந்துட்டேன். ஸோ அகைன் கம்பேக் கொடுத்துருக்கேன். வந்து எப்படி சொல்கிறது, எல்லாருமே சப்போர்ட் பண்ணீங்க. நான் வீடியோ போடலனாலும் வந்து 4K ரீச் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நம்ம ஒன் ஷாட்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் ப்ராப்ளம்லாம் சால்வ்டா. எல்லாத்தையும் முடிச்சு விட்டோம். இதுக்கப்புறம் ப்ராப்ளம் வராமல் நம்ம தான் பார்த்துக்கணும். நான் இதுக்கப்புறம் விட்ட எஃப்எஃப்லாம் கண்டினியூ பண்ணுவேன்டா. சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நம்ம 4K ரீச் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வீடியோ போடுவேன் நான் கண்டினியூவா. நான் வந்து நியூவா சேனல் ஓப்பன் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். டேஃபிக்ஸ் சேனல் வந்து அதில் தான் ஒன் ஷாட் போட்டுருந்தேன். கம்யூனிட்டியில் வேறு போஸ்ட்டு போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் கம்யூனிட்டி யாரும் பார்க்கலன்னா போய் பாருங்கடா. சரிடா, நான் ரொம்ப நேரம் பேசுகிறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் தெரியல, இதுக்கப்புறம் வீடியோ கண்டிப்பாக நான் போடுவேன். போடாமலாம் இருக்க மாட்டேன். சேனலுக்கு ப்ராப்ளம் வராத வரைக்கும். வந்துச்சுன்னா இதுக்கப்புறம் சேனலை விட்டு நான் போயிருவேன். அகைன் கம்பேக் கொடுத்துருக்கேன். ஒரு நல்ல மைண்ட் செட்லாம் வந்திருக்கேன். சரிடா, நம்ம ஸ்ட்ரைட்டா இப்போ ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலாம். இது வந்து ஒரு சப்பி கேர்ள் டைப்பில் தான் இருக்கும். சரிடா, இதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அந்த சேனலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ்னால் இக்னோர் பண்ணுங்கள், ஓகேவாடா? ஸோ உங்களுக்கு தேவை எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ இது ஹைட்ஸி நான் வந்து நான் டெலிகிராம் சேனலில் போடுவேன்டா. ஸோ உங்களுக்கே புரியும் இந்த மாதிரி கன்டென்ட் வரும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கன்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் சீன்ஸ் வந்து டெலிகிராம் சேனலில் அதை அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இதில் போட்டேன்னா ப்ராப்ளம் வந்துடும். ஸோ உங்களுக்கே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்னா ஸ்ட்ரைட்டாக இப்போ ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலாம். அம்மா, இங்கே பாரும்மா, எல்லாம் அவருக்கு தெரியும்ல. தெரிஞ்சு தானே எல்லாம் பண்ணுறீங்க. ஆமாம் ஐயன், எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணுறோம். ஆனால் ஏன் அவர் என்கேஜ்மெண்ட்டே வேணான்னு சொன்னார், ஸ்ட்ரைட்டாக கல்யாணம் பண்ணிக்கலான்னு? அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே. என்னை பார்த்து எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இங்கே பாரு ஐயன், உன்னை பார்த்து எல்லாம் ரிஜெக்ட் பண்ணானா? இந்த தம்பி அந்த மாதிரி கிடையாது. ரொம்ப நல்ல பையன். ஆமாம், ரொம்பவே அழகாக இருக்கார். இந்த மாதிரி ஒரு பையன்லாம் யாருக்கும் கிடைக்காது. ஆனால் என்ன போய் எப்படிம்மா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு? இங்கே பாரு ஐயன், உனக்கு என்ன குறை? பார்க்க அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? அம்மா, நான் குண்டா இருக்கேன், நல்லாவா இருக்கேன்? இந்த கவுனை பாரு எப்படி இருக்கேன்னு. நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்ட்டு மிரரில் உங்கள் ஃபேஸை காட்டுறாங்க. நீங்கள் அவ்வளோக்கெல்லாம் சப்பி கிடையாது, கொஞ்சம் பூசின மாதிரி தான் இருப்பீங்க. ஸோ பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருப்பீங்க. ஸோ அப்படியே உங்கள் அம்மா பார்த்துட்டு, இப்போ ஓகேவா, நீ ரொம்ப போல்டான பொண்ணு. அம்மா, அவங்க வேறு ரொம்ப பெரிய பணக்காரங்கன்னு சொன்னாங்க. ம், இதெல்லாம் உன் அப்பா பண்ண வேலை. இல்லாட்டி நம்ம தான் இந்த லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்போம். என்ன பண்ணுறது, உன் அப்பனுக்கு இந்த கிராமத்தில் இருக்கணும்னு ஆசை. அதனால் இங்கேயே இருந்துட்டார். அதனால் எதுவும் பண்ண முடியாது. அதனால் உங்கள் அப்பாவோட பிஸ்னஸ்லாம் அவரை ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டாரு. ஸோ அது உன்னோடது தான். அம்மா, அது என்னோடது கிடையாது. இங்கே பாரும்மா, அப்பா கொடுத்தது ஏதோ சின்ன கம்பெனி தான். அதை வச்சு இவ்வளோ பெருசாக்குனது அப்பாவோட ஃப்ரெண்டு. அதுக்காக அவர் பையனை என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறது சரியாக இருக்குமா? எல்லாம் சரியாக இருக்கும், நீ பார்த்துக்கோ. அந்த தம்பிக்கு பிடிச்சதெல்லாம் இந்த கல்யாணமே நடக்குது. நீ ஏதாச்சும் பேசி குறுக்கு ஏதாச்சும் கொண்டு வந்துடாத, பிரச்சனையை கிளப்பாத. சரிம்மா, ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் நீ தான் ஃபேஸ் பண்ணணும். எப்பவும் கூட நான் இருக்க முடியாதுல்ல. சரிம்மா, சரி, நான் எதுவும் பேசல. அம்மா, அப்பா எங்கே? வந்துட்டாரு அப்படின்ட்டு டோர் ஓப்பன் பண்ணி விட்றாங்க. உங்கள் அப்பா அப்படியே வர்றாரு. உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு, ரொம்ப அழகாக இருக்கம்மா. அப்பா, என்னப்பா, நீங்களும் அம்மாவும் தான் அழகு அழகுன்னு சொல்கிறீங்க. ஆனால் என்னை பார்க்குற யாருமே அழகுன்னு சொல்லவே இல்லை. நான் அதை சொல்லலை, அழகுன்றது வேற, இது கிடையாது அப்படின்ட்டு உங்கள் உடம்ப தான் காட்டுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி உங்கள் அப்பா பார்த்துட்டு, என்ன இப்போ போவோமா? ம், போவோம் அப்படின்ட்டு உங்கள் அப்பா உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. இப்போ நீங்கள் அந்த சர்ச்சில் அப்படியே என்ட்ரு ஆகுறீங்க உள்ள. ஸோ உங்களுக்கு கை காலம் ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. ஸோ நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்கள் அப்பாவோட ஹேண்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு நடந்து போகிறீங்க. ஸோ அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. இவர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், என்னோட புருஷன். ஆனால் ரொம்ப அழகாக இருக்கார். பேர்
கிம் டேயாங் எவ்வளோ அழகாக இருக்காரு. ஆனால் என்ன போய் எதுக்கு கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டாரு? ஒருவேளை அவருக்கு தான் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணாங்களோ? பிஸ்னஸ் கொடுக்க மாட்டேன், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் இருக்குமா? இல்லை. ஆனால் அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஸ்ட்ரைட்டாக கல்யாணம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டாரு. என்கேஜ்மெண்ட்டே வேணான்னு எப்படி சொன்னார்? இதான் எனக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது. அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி திங்கிங்லேயே நடந்து போகிறீங்க. இப்போ உங்கள் அப்பா தான் உங்கள் ஹேண்டை பிடிச்சி தேவோட கையில் அப்படியே கொடுக்குறாங்க. ஸோ அவரும் பிடிச்சிக்கிறாரு. உங்களை பார்த்து லைட்டாக ஒரு ஸ்மைல் தான், அவ்வளோதான். அதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது. அப்படியே திரும்பிக்கிட்டாரு. ஸோ நீங்களும் அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே ஃபாதரை பார்த்த மாதிரி நிற்கிறீங்க. மின் ஹொயனாகிய நீ கிம் டேயாங்கை திருமணம் செய்ய சம்மதமா? ஆ சம்மதம் சம்மதம் ஃபாதர். கிம் டேஹியாங் ஆகிய நீ மின்வயனை திருமணம் செய்ய சம்மதமா? சம்மதம் ஃபாதர். அப்படின்ட்டு சொல்லையும் நீங்கள் தயங்க தெரியும் பார்க்குறீங்க. ஏன்னா அவன் முடியாதுன்னு சொல்லியிருப்பான்னு சொல்லிட்டு இப்போ அவர் ரிங்கை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க சொல்கிறாரு. ஸோ தயாங் தான் உங்கள் ஹேண்டே அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஸோ அந்த ரிங்கை வாங்கி அப்படியே உங்கள் கையில் போட்டு விட்றான். ஸோ நீங்களும் அப்படியே போட்டு விட்றீங்க. ஸோ இப்போ ஃபாதர் கிஸ் த பிரைட் அப்படின்னு சொல்லையும் அப்படியே உங்களை பார்க்குறான். ஸோ நீங்களும் அவனை நிமிர்ந்து பார்க்குறீங்க. அவன் செஸ்ட்டு கிட்ட தான் இருக்கீங்க. ரொம்ப க்ளோஸாக இழுக்கிறான். இழுத்து உங்கள் 2 ஃபேஸையும் அப்படியே கப் பண்ணுறான். என்ன பண்ண போகிறாரு அப்படின்ட்டு பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஐஸை டைட்டாக அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. அப்படியே நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். அதான் பார்த்தேனே, லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணுவார், ஃபோர்ஹெட்டில் தான் கிஸ் பண்ணுவார். ஆமாம்ல, அவருக்கு என்ன பிடிக்குமா என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு நீங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே தான் அந்த வெட்டிங்கும் உங்களுக்கு முடியுது ஃபங்க்ஷன்லாம். இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தன்னோட வீட்டுக்கு தான் போகிறீங்க. ஆ எங்கே போகிறீங்க? எங்கே போகிறோமா? அது உனக்கு எனக்கும் ஒரு அப்பார்ட்மெண்ட் நியூவா. அங்கிள் ஆண்டி, அது அவங்களோட வீடு, இது நம்மளோட வீடு. என்ன எப்படி பேசுகிறார் இவர்? எனக்கு பயமாக இருக்குது. என்ன ஒரு மாதிரி நர்வஸாக இருக்க? அது ஃபர்ஸ்ட் டைம் அப்பா அம்மா விட்டு ரொம்ப தூரம் தனியாக. இதுக்கப்புறம் அப்படி தான் இருக்கும். கல்யாணம் ஆனால் எல்லோரும் அப்பா அம்மா விட்டு வந்து தான் ஆகணும். நான் விட்டு வரலை அப்படின்னு உங்களை பார்த்து கேட்குறான். நீங்கள் போய்ட்டு எங்க பார்க்குறீங்க? ரொம்ப அழகாக இருக்கு. அது ஏய் அழகாக இருக்குன்னு சொன்னேன். எதுக்கு ஒரு மாதிரி பிசாசை பார்க்குறமே என்னை பார்க்குற? அவ்வளோ கொடூரமாக இருக்கேன். அது இல்லை இல்லை இல்லை, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கு. ஏய் கூல், ரொம்ப ஷிவராகாத, புரியுதா? அப்படின்ட்டு உங்கள் ஹேண்டை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறான் ட்ரை பண்ணும்போது. ஸோ உங்களுக்கு ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஏய் என்ன இது, ஹேண்டு ரொம்ப சில்லுன்னு இருக்குது. எல்லாது சரி ஓகே, நீ என்கிட்ட நிறைய கேட்கணுன்னு நினைக்கிறேன். நீ நிறைய கொஸ்டின் வச்சிருப்ப, அதுக்கெல்லாம் டைம் இல்லை. நாளைக்கு பேசிக்கலாம், இன்றைக்கி நமக்கு வெட்டிங் நைட் அப்படின்ட்டு சொல்ல நீங்கள் தேங்க திரும்பி பார்க்குறீங்க ஷாக்டா. ஏய் டாடி என்ன நீ? அது எதுவும் பேசாத, உனக்கு நிறைய கேட்கணும்னு தோணுது, அது எனக்கும் புரியுது. ஆனால் என்ன பண்ணுறது, ஸ்ட்ரைட்டாக கல்யாணம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டேன் அப்பாக்கிட்ட. எனக்கும் டைம் வேணும், நானும் எல்லாத்தையும் முடிக்கணும் ப்ராப்பராக. அதான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஸ்ட்ரைட்டாக என்கேஜ்மெண்ட்டுக்கெலாம் என்னால் வர முடியாது, அதான் ஸ்ட்ரைட்டாக கல்யாணத்துக்கே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் உனக்குள்ளே இருந்திருக்கும். ஆனால் வெட்டிங்க்கு முன்னாடி என்னால் உன் கூட பேசக்கூட முடியல, அவ்வளோ பிஸியாக இருந்தேன். கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் எல்லாம் நானே பார்த்துக்கணும். அப்பா அம்மா ஃப்ரீ ஆகிட்டாங்க, ஆனால் இதுக்கப்புறம் நான் தான் அப்படின்ட்டு உங்களே பார்க்குறான் ரொம்ப லவ்லியாக. ஸோ நீங்கள் லைட்டாக தான் ஸ்மைல் பண்ணிக்கிறீங்க. இப்போ வீடு வந்துடுது. ஸோ இது பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட் தான். ஸோ அப்படியே உங்களை கூப்பிட்டு போகிறான் உள்ள, நீங்களும் போகிறீங்க. எப்படி இருக்குது, ஆனால் என்னால் முடியல. அவருக்கு நிறைய கேட்கணும்னு அவருக்கே தோணுதில்ல, கேளுன்னு சொல்ல மாட்டார். ஒருவேளை ஃபோர்ஸ் இல்லை அது மாதிரியெல்லாம் கிடையாது, ஃபோர்ஸ்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க.
ஆனால் நான் ஆனால் ரொம்ப அழகாக இருக்கார். எனக்கு பார்த்தோன்னே இவரை பிடிச்சிருச்சு. ஆனால் எல்லோரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இவருக்கு இந்த மாதிரி ஒரு புருஷனா எல்லோரும் எப்படி வாயை பொளந்தாங்க. அங்கே கிராமத்தில் கூட என்னை கலாய்ச்சாங்க. உன்னை யூஸ் பண்ணிப்பார் அப்படின்ட்டு. அவருக்கு என்ன பிடிக்கும். எனக்கு குழப்பமாக இருக்கு. நான் இப்போ என்ன பண்ணுவேன்? இன்னைக்கு வெட்டிங் நைட்டுன்னு சொன்னார். பையன் என்ன அங்கேயே நிற்கிற? அது மேலே வா அப்படின்ட்டு லெஃப்டில் உங்களை அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க. அங்கே எங்கெல்லாம் ப்ராப்பராக இருக்குது, எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்போது எங்கே எதுவுமே பண்ண வேண்டாமா? மெய்ட்ஸ்லாம் இருக்காங்க. இந்த வீட்டில் ராணி மாதிரி இருக்கலாம். என்ன ராணி மாதிரியே இல்லை, ராணி மாதிரி என்னோட குயின் அப்படின்ட்டு உங்களை அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. இப்போ நீங்கள் கவன் தான் போட்டிருக்கீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ அதெல்லாம் பிடிச்சி ஹெல்ப் பண்ணுறாரு ரொம்ப ஜென்டிலாக. ஸோ அப்படியே உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. ரூமில் தான். ஸோ ஒரு ரூம்குள்ளே கூப்பிட்டு போனால் அங்கே ஆல்ரெடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. திரு முழிச்சிட்டு என்ன அப்படியே பார்க்குற? இல்லை அது எல்லாம் எனக்கு சரி, ஓகே, நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, நான் பக்கத்து வாஷ்ரூமில் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு நான் பாட்டுக்கு போயிடுறான். இப்போ நீங்கள் அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்க்குறீங்க. என்ன இது? இன்னைக்கு வெட்டிங் நைட்டா? எதுக்கு பெட்டெல்லாம்? நானே பெட்டு மாதிரி தானே இருப்பேன். ஐயோ காமெடி பண்ணுறேன்னு சொல்லி ஒயன் இவரை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணு. ஆமாம்ல, ஒருத்தருக்கு பிடிக்கணுன்னா அவங்களோட உடம்பு முக்கியம் இல்லைல்ல, மனசு தான் முக்கியம். ஒருவேளை இவர் நல்லவராக இருப்பாரோ அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி தான் அப்படியே போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு நைட் ட்ரெஸ் தான் போட்டு வர்றீங்க. இப்போ நீங்கள் போட்டு வந்து உள்ளே பார்க்குறீங்க. டயாங் தான் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே டவலோட வர்றான். நீங்கள் அப்படியே திருன்னு பார்க்குறீங்க. ஏன்னா அவன் பாடி, அவன் ஆப்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்குது. ஜிம்முக்குலாம் போவான் போல், எப்படி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கான். ஐயோ நான் வேறு பூசணிக்க மாதிரி இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அப்பட்டே அவங்கள பார்த்துட்டு ஏய் நான் அப்படி பார்க்குற, நல்லா இருக்கண்ணா? அது அது நீயும் அழகாக இருக்கடி, தழுக்கு முழுக்குன்னு. எனக்கு இப்படி இருந்தால் பிடிக்கும், நல்லா தழுக்கு முழுக்குன்னு அப்படின்னு உங்ககிட்ட வர்றா. ஸோ நீங்கள் அப்படியே டேங்கே பார்க்குறீங்க. இப்போ டேங் தான் அப்படியே உங்கள் மேலே அப்படியே பெட்டில் பிடிச்சி தள்ளி விட்டு உங்கள் மேலே ஓவர் ஆகிறா. ஸோ இந்த சீன் டெலிகிராம் சேனலில் வருண்டா. இப்போ நீங்கள் டேங்கை பார்த்துட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க? லவ் யூ டி, லவ் யூ ஸோ மச். இதுக்கு மேலே ரொம்ப ஓவராக பேசுகிற, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படி இப்படின்னு. பிடிச்சதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், புரியுதா? இதுக்கப்புறம் எதுவும் கேட்கக்கூடாது. நான் குண்டாக இருக்கேன், அசிங்கமாக இருக்கேன், ஏதாச்சும் பேசினேன் வச்சு செஞ்சு விட்ருவேன். எப்படி தெரியுமா? பெட்டில் இப்போ பண்ணல, அதை விட மோசமாக என்னோடய பனிஷ்மெண்ட் அப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு இவன் நீங்கள் ரொம்ப பயந்து பார்க்குறீங்க. ஏய் இப்போ கூட அழகாக இருக்கடி, பார்க்க ரொம்ப அழகாக இருக்க. லவ் யூ டி, லவ் யூ ஸோ மச். எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே பார்ப்பேன், க்யூட்டாக இருப்பேன் தெரியுமா? அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா தின்னுட்டே இருப்பேன். உனக்கு பிடிச்ச மாதிரி இது, யாருக்காக இதுக்காக நீ மாற்றிக்காத, புரியுதா? அப்படின்னு டேங் சொல்கிறான். ஆனால் எனக்கு ரொம்ப வலிக்குது, நான் தூங்கட்டுமா? ரொம்ப டயர்டாக இருக்கு. டைமை பாருங்கள், 2 o'clock ஆச்சு. சரி தூங்கு அப்படின்ட்டு அவன் உங்கள் மேலே கை கால்லாம் போட்டு நல்லா தூங்குறான். அவனுக்கு அப்போ தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் சரி ஓகே போட்டால் போடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைட்டாகவே ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுறீங்க. ஸோ அடுத்த நாள் மார்னிங் தான் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் எழும்பி அப்படியே வேக்கப் ஆகி அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா நார்மலாக ட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே கிச்சன் போயிட்டு டீ எல்லாம் போட்டு மேக் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே கிட்ட போகிறீங்க டேங்கிட்ட, அப்படியே டீயை கொண்டு கொடுக்குறீங்க. ஸோ அவனும் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு அடி மார்னிங் வியூவே நல்லா இருக்கு, குனிஞ்சு பார்த்தா எல்லாம் முழுக்குன்னு இருக்கடி அப்படின்ட்டு அவன் கையை வச்சு அங்கே வச்சு ஒரு மாதிரி பிடிக்கிறான். என்ன பண்ணுறீங்க?
நான் கிட்ட வந்து தட்டின உடனே, "ஏய் நீ கிட்ட வரும்போதே எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ குளிக்க போகும்போதே" அப்படின்னா, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது என்ன பார்த்தீங்களா? ம். நல்லா இருந்துச்சுடி. முன் வியூ, பின் வியூ சூப்பரா இருந்துச்சு. ஏன் இப்படி டர்ட்டியா இருக்கீங்க? அதான் அப்படித்தான். நான் டர்ட்டி தான் உன்கிட்ட. சரி ஓகே. இந்தாங்க சாப்பிடுங்க. சரி ஓகே நான் குடிச்சிட்டு அப்படியே வந்துடுறேன். அப்படின்ட்டு அவனும் டீயை குடிச்சிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிடுறான். இப்போ நீங்கள் தான் கிச்சன் போகிறீங்க. ஸோ உங்கள் மெய்ட்ஸ் தான், மேம் வேண்டாம் பாஸ் திட்டுவார். இல்லை அது நானே பார்த்துக்கிறேன். அவருக்கு நானே பண்ணுறேன். நீங்கள் ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. ஆனால் திட்டுவார் மேம். அதான் நான் சொல்கிறேன்ல. அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அவங்கள்ட்ட ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அப்படியே உங்களுக்கு வந்து ஹெல்ப்லாம் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் தான் குக் பண்ணுறீங்க. ஸோ அவ்வளோ அழகா ரொம்ப டேஸ்டியாக குக் பண்ணுறீங்க. தேங்காய் அப்படியே வர்றான். அப்படியே பைஜாமா தான் போட்டிருக்கான். என்னங்க குளிக்கலையா? குளிச்சிட்டேன்டி. அது வாசனை தூக்குது. என்னால் முடியல. சீக்கிரம் கொண்டு வா, சாப்பிடணும் பசிக்குது அப்படின்ட்டு சொல்லையும். ஸோ நீங்கள் உனக்கு கொண்டு வந்து கொடுக்குறீங்க. ஏய் உனக்கு சமைக்கலாம் தெரியுமா? ஆ தெரியும், கற்றுக்கிட்டேன். ஏண்டி இல்லை எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம ஃப்யூச்சர் ஹஸ்பண்டுக்கு சமைச்சு போடணும்ல, அதான். ம் அப்போ நான் ரொம்ப லக்கியஸ்ட் மேன். ஆ ம் உன்னை மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் தாண்டி லக்கி அப்படின்ட்டு சொல்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது அந்த வேர்ட்ஸ்லாம் கேட்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீ அப்படியே சிரிச்சிட்டே இருக்கீங்க. ஏய் உட்காரு, நான் எனக்கு மட்டும் ஃபுட்லாம் போடுறேன், நீ சாப்பிடு அப்படின்ட்டு உங்களுக்கு அடுத்து அவன் ஃபீட்லாம் பண்ணி விட்றான். ஸோ நீங்கள் 2 பேர் சாப்பிட்றீங்க. ஸோ உங்களோட வெளியெல்லாம் கூப்பிட்டு போகிறான். ஸோ நீங்கள் அவன் கூட வெளியே போகிறீங்க ரொம்ப ஜாலியாக தான். ஸோ உங்களுக்கே காது பட கேட்குது. இவளை கொடுத்து வச்ச வாழ்வை பார்த்தியா? இந்த மாதிரி ஒரு பையன் இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான். ஒருவேளை அந்த பையனை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க போல், அதான் வாழ்கிறான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கு நல்லாவே கேட்குது. நம்ம எந்த சைட் போகலாமா? ம் வா அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறான். ஸோ உங்களை பார்த்து முறைக்கிறான். என்ன முறைக்கிறீங்க? ஏண்டி அவங்க அப்படி தான் பேசுகிறாங்கன்னா இன்னும் 2 பேசி வர வேண்டியது தானே, அதெல்லாம் நான் கொடுக்க வேண்டியது தானே. அது எப்படி? பாரு எனக்கு புரியுது உன் ஃபீலிங்ஸ், ஆனால் இந்த மாதிரி இருக்காது. எனக்கு பிடிக்கல, புரியுதா? நீ எப்படி இருக்கியோ அப்படியே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உன்னை பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி, பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மற்றவங்க சொல்கிறத கேட்டு நீ கஷ்டப்படாத, புரியுதா? இல்லைங்க, அதை நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன? அது எப்படி? நான் வேணால் டயட் பண்ணட்டுமா? ஜிம்முக்கெலாம் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணேன்னா நானும் ஸ்லிம் ஆகிடுவேன்ல. அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறான். உனக்கு நல்லா சாப்பிட்றன்னு பிடிக்கும்ல, நல்லா சாப்பிடுடி. நீ எப்படி தான் வெயிட் போட்டாலும் பரவாயில்ல. நீ அவ்வளோக்கெல்லாம் வெயிட் கிடையாது, லைட்டாக பூசின மாதிரி இருக்க, அவ்வளோதான். ஆனால் நல்லா இருக்குடி, எனக்கு இந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன், அதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வேறு பொண்ணே இல்லையா? இந்த சிட்டியில் எவ்வளோ பொண்ணுங்க இருக்காங்க ஒல்லியா, அவங்கெல்லாம் நீ ஆகிட முடியாது. உனக்கு இருக்கிற மனசு அவங்ககிட்ட இல்லை. நான் உன்னோட மனசை தான் பார்த்தேன், உன்னோட உடம்பு கிடையாது. தேங்க அப்படி சொல்லையும் உங்கள் அப்பா சொன்னது தான் உங்களுக்கு ஞாபகம் வருது. நீங்கள் அப்படியே தேங்க அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏய் நாடி ஃபீலிங்கா? ஃபீலிங் ஆகிட்டேன். சரி வீட்டுக்கு போயிட்டு அகெயின் ஒரு ரவுண்ட் ஓட்டலாமா? வேண்டாம். ஏண்டி கொஞ்ச நாளைக்கு தான் நான் ஆஃபீஸ் போகாமல் இருப்பேன், இந்த வீக் மட்டும்தான், புரியுதா? அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸில் பிஸி ஆயிடுவேன். நைட்டு வரும்போது 12 ஆகிடும். ஆனால் சரி பண்ணலாம். ஏய் ஓகேவா? ஓகே தான் அப்படின்ட்டு சிரிச்சிக்கிறீங்க. ஸோ உங்களை கூப்பிட்டு போகிறான் வீட்டுக்கு தான். வெளியில் அவுட்டிங் கூப்பிட்டு போகிறேன் டேட்டிங் அப்படின்னு சொன்னீங்க, இப்போ என்ன? அதெல்லாம் கூப்பிட்டு போய்க்கலாண்டி, இதெல்லாம் அப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு ரூமுக்கு கொண்டு போயிட்டு உங்கள் கூட இருக்க ஸ்டார்ட் பண்ணுறான். அவனும் ஹாப்பியாக தான் உங்கள் கூட இருக்கான். ஸோ நீங்களும் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ அப்படியே தான் டைம் போயிருக்கும். ஸோ ரொம்ப லவ்லியாக உங்கள் லவ் வந்து ரொம்பவே நீங்கள் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ
ஒன் டே வந்து டேங் ஆஃபீஸில் தான் இருப்பான், நீங்கள் அப்படியே கால் பண்ணுறீங்க. ஏய் என்ன? அது வீட்டுக்கு வர்றீங்களா? ஏய் நான் எத்தனை டைம் சொல்லிட்டேன் பிஸியாக இருக்கேன்னு. டென்ஷன் பண்ணாடி, ஆஃபீஸ் டைம்டி. வேறு ஒர்க் அதிகமாக இருக்குது. நான் வர்றேன், புரியுதா? ம் சரி அப்படின்ட்டு நீங்கள் காலை கட் பண்ணிடுறீங்க. ஸோ அப்படியே நீங்கள் உட்காடுறீங்க ஹாலில் தான். என்ன எப்பவும் 8 மணிக்கே வந்துடுவார், இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் வரவே இல்லை. ஸோ இப்போ நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, டோர் ஓப்பன் சவுண்ட் கேட்குது. டைம் 1 o'clock ஆயிடுச்சு. இப்போ தான் உள்ளே வந்துட்டு, ஏய் நான் தான் தூங்க சொன்னேன்ல, எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்? அது வந்து ஏய் கையில் என்னது? அது ஏய் என்ன மறைக்கிற? அது வந்து ஏய் சரி சாரி, நீ கோவமாக இருப்ப. நான் கோவம்லாம் இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னடி கஷ்டம்? அதான் லேட்டாக வந்துட்டீங்களே, உங்களை மிஸ் பண்ணேன் அப்படின்ட்டு போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏய் கையில் என்னென்னு சொல்கிறே, மறைக்கத்தானே ட்ரை பண்ணுற? கையில் எதுவுமே இல்லையே அப்படின்னு 2 கையை எடுத்து காட்டுறீங்க. ஸோ தேங்கடி பார்த்துட்டு ஏதோ ஒன்று இருந்துச்சே அப்படின்ட்டு உங்கள் ஹிப்புக்கிட்ட அப்படியே வச்சு என்ன பண்ணுறானா அப்படியே எடுக்கிறான். ஏய் என்னடி ஒழிச்சு வச்சுருந்த அப்படின்ட்டு பார்க்குறான். அவள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. ஏய் நிஜமாவா? 2 லைன். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், ஆனால் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு செக் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் கால் பண்ணும்போது நீங்கள் ஹாஸ்பிட்டல் தான் பண்ணேன். நீங்கள் ஏய் பொண்டாட்டி அப்படின்ட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான், கட்டி பிடிச்சிக்கிறான் இருக்கே. அப்படியே உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணுறான். ஏய் ரொம்ப ஹாப்பியாக இருக்கண்டி. அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டியா? இல்லை, உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட்டு சொல்லணும்னு இருந்தேன், அதான் நீங்கள் ரொம்ப லேட்டாக வந்துட்டீங்க. ஏய் சாரிடி அப்படின்ட்டு நல்லா உங்களை தூக்கிக்கிறான். வெயிட்டாக இருக்குங்க. ஏய் நான்லாம் எவ்வளோ வெயிட்டை தூக்குவேன் தெரியுமா? எப்படி இருந்தாலும் நான் தூக்குவேன்டி அப்படின்ட்டு உங்களை தூக்கி சுற்றுறான். அப்படியே சுற்றக்கூடாது. சரி சரி ஏய் ரொம்ப ஹாப்பியாக இருக்கண்டி, லிட்டில்ச்சா வந்துட்டான் போல அப்படின்ட்டு உங்கள் ஸ்டொமக் கிட்ட போயிட்டு அப்படியே தான் வீடா சீக்கிரம் வந்துடுறேன்னு அப்பா உனக்காக வெயிட்டிங். ஐயா அம்மாவை எந்த கஷ்டமும் பண்ணக்கூடாது. சீக்கிரம் சமத்து பையனா? இல்லை பொண்ணாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான், யார் வந்தால் என்ன, 2 பிறந்தாலும் எனக்கு ஹாப்பி தான் அப்படின்ட்டு அவனும் அப்படியே பேசிக்கிறான். என்னங்க என்ன பண்ணுறீங்க? இல்லடி என் குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு அவன் உட்காந்துட்டு பேச ஸ்டார்ட் பண்ணுறான். எங்க இப்போலாம் கேட்காது எனக்கு. நீங்கள் பாருங்கள் ஸ்கேனிங் ரிப்போர்ட் அப்படின்ட்டு எடுத்து காட்டுறீங்க. ஸோ அதில் அந்த பேபியோட பிக் இருக்கும், லைட்டாக குட்டி ரவுண்டாக தான் இருக்கும். ஏய் என்னடி நம்ம குழந்தையா? நம்ம குழந்தை தான் அப்படின்ட்டு காட்டுறீங்க. ஸோ எல்லாம் பார்க்குறான். எல்லாமே ஓகேவா? நம்ம ஃபேமிலி டாக்டர் தான் செக் பண்ணேன், எல்லாமே ப்ராப்பராக எல்லாமே தந்துட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் செக்கப் இருக்குது, அப்போ போகும்போது உங்களையும் கண்டிப்பாக கூப்பிட்டு வர சொன்னாங்க. சரி இதுக்கப்புறம் நான் எல்லாமே பார்த்து பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அவனே எல்லாமே உங்களுக்காக பண்ணுறான். இப்படியே தான் டேஸும் போகுது. ஸோ தேங்க் பண்ணிங்க பார்த்துட்டு, என்னங்க என்னடி ரொம்ப குண்டாகிட்டேன்ல? ரொம்ப லவ் வந்துருச்சு எனக்கு, நீ இன்னும் குண்டாக குண்டாக. நான் ரொம்ப குண்டாகிட்டேன். முன்னாடி நான் பூசின மாதிரி இருந்தேன், இப்போ ரொம்ப குண்டாகிட்டேன், அசிங்கமாக. ஏய் இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு எத்தனை டைம் சொல்லிட்டேன். எனக்கு கோவம் வருது, ரொம்ப டென்ஷனாக. ஏன் இந்த மாதிரி பேசுகிற? எனக்கு நீ இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும், ரொம்பவே பிடிக்கும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசினேன். ஆனால் எல்லோரும் சொல்கிறாங்க டயட் பண்ணு, வெயிட்டை குறை. ஏய் ஒயன் எனக்கு வெறுப்பேத்தாதடி அப்படின்ட்டு கோவமாக போகிறான். டேங் இல்லைங்க டேங். ஏய் எனக்கு இந்த மாதிரி இருந்தால் தானே பிடிக்கும், எத்தனை டைம்டி சொல்கிறது, புரியுதா? யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காதடி. வாழ போகிறது நீயும் நானும் மட்டும்தான், நம்ம குழந்த அவ்வளோதான், அதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது. லவ் பண்ணுறேன்டி, இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியாது. நான் என்ன பண்ணுறது? சின்ன வயசுலேருந்தே எல்லோரும் நான்
குண்டா இருக்கிறதால அசிங்கமாக இருக்கு. யாருமே என் கூட சேரக்கூட மாட்டாங்க தெரியுமா? என்னை ஒரு மாதிரி பேசுவாங்க, பாடி ஷேம் பண்ணுவாங்க. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நானும் எவ்வளோ டைம் வெயிட் லாஸ் பண்ணுறது, நான் எத்தனை டைம் சாப்பிடாம கூட இருந்திருக்கேன். என்னால் முடியல, வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்குது. எனக்கு பிடிக்கல டயா. அழுகாதீங்க பாரு, இந்த மாதிரி டைமில் இப்படி தான் தோணும் உனக்கு. இங்கே பாருடி, எனக்கு கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி பேசுகிறது. இல்லை எனக்கு இங்கே பாரு, இப்போதைக்கு நீ ஓகேவாக இருக்க, ஹெல்த்தியாக இருக்க, புரியுதா? குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிரும். நீ அழுகாத, நீ ஹாப்பியாக இருக்கணும். நீ என் கூட இருக்கும்போது இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது. யாராச்சும் பேசுகிறவங்க பேசுவாங்க, ஊர் வாயை அடைக்க முடியுமா? இங்கே பாரு, உனக்கு பிடிச்ச மாதிரி இரு, புரியுதா? அப்படின்ட்டு சொல்கிறான். ஸோ நீங்கள் உங்கள் அழுகையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவனே அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்படி தான் டேஸஸ்லாம் போகுது. ஸோ ஃபைனலி உங்கள் டெலிவரியும் ஆகிரும். உங்களுக்கு கேர்ள் பேபி பிறந்திருக்கும். ஸோ உங்கள் கூட இருந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்டு இருந்துப்பான். இப்போ பேபியை கொண்டு உள்ளே வரான். நீங்கள் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. ஏய், பொண்ணு பிறந்திருக்குடி, அப்படியே உன்ன மாதிரி தான் இருக்குது. லைட்டாக என் ஜாடே இருக்குது, உன்ன மாதிரி தழுக்கு முழுக்குன்னு இருக்குடி அப்படின்ட்டு காட்டுறான். ஸோ நீங்களும் பார்க்குறீங்க, க்யூட்டாக இருக்குது. ஸோ அப்படியே தான் உங்களுக்கு அந்த டேஸஸ்லாம் போகுது. அப்படியே ஒரு மாதமாக இருக்கும். ஸோ குழந்தைக்கான அந்த ஃபங்க்ஷன்லாம் வைக்கிறாங்க. ஸோ எல்லாமே தான். ஸோ அந்த வைக்கிற டைமில் கூட எல்லாருமே உங்களை பார்க்குறாங்க. ரொம்ப குண்டாயிருப்பீங்க, ஏன்னா டெலிவரி ஆகிருக்கும்ல. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப சாப்பிட்ருப்பீங்க, நிறைய விஷயம் பண்ணியிருப்பீங்க மூட் ஸ்விங்கில். ஸோ அதில் நிறைய பேர் வந்து, ஏன் இங்கே பாரு, உன் புருஷனை பாரு, நீ எப்படி இருக்க, இந்த மாதிரி இருக்காத வையன், உடம்ப கம்மி பண்ணு. அப்படி இல்லைன்னா கொஞ்ச நாளே தான் உன் கூட இருப்பான். அதுக்கப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிட்டான், உன் கூட இருப்பான். ஆனால் அஃபயரில் இன்னொரு பொண்ணு கூட இருப்பான். அவனும் பையன் தானே அப்படின்ட்டு சொல்ல உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவங்கள பார்த்து நீங்கள் இந்த மாதிரி பேசாதீங்க. புருஷன் எனக்கு லாயலாக இருக்கார். பார்க்கத்தான் அப்படி இருப்பார், ஆனால் வெளியே வேறு மாதிரி இருப்பார். ஒரு டைம் அவர் கூட ஆஃபீஸ்லாம் போயிட்டு பாரு, உனக்கே புரியும். நானும் புருஷனோட ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறேன். எத்தனை பொண்ணுங்க உன் புருஷனை பார்க்குறாங்க தெரியுமா? அதுவும் அவரோட பிஏ. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அவளே ரூட் வர்றா. என்னைக்காச்சும் ஒரு நாள் ஏதாச்சும் ஒரு பார்ட்டியில் அவர் கூட என்ன இருக்காமல் இருப்பாளா? ஒருவேளை அவர் ப்ரெக்னென்ட் ஆகினா அவர் எப்படியும் செகண்ட் மேரேஜ் பண்ணி தான் ஆகணும். அவளே ரூட்டு விடுறா. ஸோ உன் புருஷனை உன் கைக்குள்ளே நீ போட்டுக்கோ. ஆனால் அவர் அந்த மாதிரி அந்த மாதிரி போக மாட்டார் தான். மேபி ஒரு வேளை போனால் என்ன பண்ணுவேன்? இல்லை. அப்படின்னா நீ உன் வெயிட்டை கம்மி பண்ணுறது தான் உனக்கு சரியான வழியாக இருக்கும். நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவங்களும் ஒரு மாதிரி பேசி போயிடுறாங்க. உங்களுக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது இந்த வேர்ட்ஸ்லாம் கேட்கும்போது. ஆனால் டேங் சொல்லியிருப்பான், வெயிட் லாஸ் பண்ணாத, உனக்கு பிடிச்ச மாதிரி இருன்னு சொல்லிட்டு. அவனுக்கு அதான் பிடிக்கும். பட் இருந்தாலும் இந்த மாதிரிலாம் பேசும்போது உங்களுக்கே ஒரு மாதிரி மைண்டு மாறும்ல. ஸோ அப்படியே ஒரு மாதிரி சோகமாக இருக்கீங்க. இப்போ டேங் தான், டாடி டாடி ஒரு மாதிரி சோகமாக இருக்க. அது ஒன்றும் இல்லை, அதெல்லாம் விடு, எப்படியும் பாட்டி முடிய போகுது. என்னங்க நான் உனக்கு கேட்கட்டா? என்னது? இல்லை, நாளைக்கு உங்கள் ஆஃபீஸ்க்கு நான் வரட்டுமா? எதுக்குடி? இல்லை, சும்மா பார்க்கணுன்னு தோணுது. இது வரைக்கும் வந்ததே இல்லைல்ல. ஓகே ஃபைன், நீ வா அப்படின்ட்டு அவனும் போயிடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே அவன் வந்து ஆஃபீஸ் போயிடுறான். என்னங்க நான் லஞ்சு கொண்டு வந்துடுறேன் ஆஃபீஸுக்கு. கொண்டு வா, நான் கிளம்புறேன்டி, பாய், லவ் யூ அப்படின்ட்டு ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணிவிட்டு போகிறான். ஸோ நீங்கள் அது மாதிரி தான் டேங்க் எல்லா ஃபுட்டும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் பேபியை தூக்கிக்கிறீங்க. ஸோ ஃபுட்டையும் அப்படியே காரில் பின்னாடி வச்சுட்டு அப்படியே நீங்கள் உங்கள் பேபியை உங்கள் பக்கத்து சீட்டில் கேர் பண்ணி பார்த்து ஒழுங்காக எல்லாமே போடுறீங்க. போட்டு அப்படியே வச்சுட்டு காரை ட்ரைவ் பண்ணிவிட்டு ஃபுட் எடுத்து ஆஃபீஸ் தான் போகிறீங்க. ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு ட்ரெஸ் தான் போட்டிருக்கீங்க. ஸோ ஒரு மாதிரி சாரீ தான் வியர் பண்ணியிருக்கீங்க. அது உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஸோ ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. எல்லாருக்குமே தெரியும். ஸோ நிறைய பேர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. தேங்க்ஸ் இருக்கு இந்த மாதிரி ஒரு ஒய்ஃபா, பார்க்கவே எப்படி இருக்கா, ஆனால் அழகாக இருக்காதான். பட் எப்படி அவருக்கு இவ்வளோ பிடிச்சது? வாய்ப்பே இல்லை.
ஒரு வேளை ஏதாச்சும் இருக்கும் அப்படின்ட்டு பேசிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரிலாம் கேட்கும்போது கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு மைண்டுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிட்டீங்க வெயிட் லாஸ் பண்ணணும் எப்படி இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நீங்கள் அப்படியே வந்து கேபின் உள்ளே போகலான்னு சொல்லிட்டு பேபியும் தூக்கிட்டா ஃபுட்டையும் எடுத்துகிட்டு அப்படியே போகிறீங்க டோரை ஓப்பன் பண்ணிட்டு. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க வந்து அந்த பிஏ பொண்ணு தான். ஸோ அவள் வந்து குனிஞ்சிட்டு டேங்க் ஏதோ ஃபைலை காட்டிகிட்டு இருக்கா. ஸோ நீங்கள் வந்து நோட் பண்ணுறீங்க. ஸோ டேங்கில் பார்த்துட்டு ஏய் வந்துட்டியா அப்படின்ட்டு நோட் பண்ணுறான். எங்கே உட்காரு அப்படின்ட்டு உங்களையும் உட்கார வைக்கிறான். பட் அந்த பொண்ணு ஒரு ஷர்ட் பட்டனை அப்படியே 2 பட்டனை கழட்டி விட்ருக்கு. நல்லாவே தெரியும். பட் எனக்குங்க அது புரியுது. ஸோ அதெல்லாம் கேர் பண்ணிக்கல. அப்படியே தான் அந்த ஃபைலையும் சைன் போட்டு கொடுத்துட்றான். ஸோ அந்த பொண்ணு அப்படியே கிளம்பி போயிடுது. டேங் ஒரு மாதிரி பார்த்துட்டு ஏய் நாடி சீக்கிரம் வந்துட்டேன். ஆ அது இல்லைங்க அது புரியுது. என்ன ஃபுட்டா நீ சாப்பிட்டியா? ஆ அது நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க. ஏய் சாப்பிடாம வந்தியா? சரி வா 2 பேருமே ஒன்றாவே சாப்பிடலாம். என்ன பாப்பா தூங்கிட்டாரா? ஆ காரில் வரும்போதே தூங்கிட்டா. தனியாக விட்டு வர முடியல அதான். எவ்வளோ இந்த பெட்டில் போடு அப்படின்ட்டு அந்த சோஃபாவில் படுக்க வச்சுட்டு ஸோ உங்களுக்கு ஃபுட்டாக ஃபீட் பண்ணி விட்றான். ஏய் நாடி கம்மியாக சாப்பிட்ற, நீ தான் நல்லா சாப்பிடுவே. அது இல்லைங்க அது வெயிட் லாஸ் பண்ணட்டா. அகைன் இந்த பேச்சு இழுக்காத, நான் செம்ம டென்ஷன் ஆயிடுவேன் புரியுதா? ரொம்ப குண்டாயிட்டேன். ஏய் நல்லா இருக்குடி. நைட்டில் உன் மேலே தூங்கும்போது அந்த தழுகு முழுகுன்னு இருக்க தெரியுமா? அப்படியே பஞ்சு மாதிரி பப்ளி அப்படின்ட்டு ஒரு மாதிரி கட்டி பிடிச்சிக்கிறான். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. வரும்போதே ஆஃபீஸில் என்னென்னமோ பேசுகிறாங்க. ஏய் யார் என்ன பேசுனா? அது எது சொல்லு, யார் என்ன பேசுனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏய் ஏதோ மறைக்கிற, சொல்லுடி, வேலையை விட்டு தூக்கிடுறேன். அதெல்லாம் வேணாம், எல்லோரும் எப்பவும் பேசுகிறது தானே. இதெல்லாம் கேட்க முடியலன்னா நான் வெயிட் லாஸ் பண்ணட்டான்னு சொல்கிறேன். உங்களுக்கு புரியல. எனக்கு பிடிச்சிருக்கு, நீ இப்படியே இரு. என்றைக்கும் நீ உன்னை மாற்றிக்கொண்டு நினைக்காத. அது ஒன்றும் இல்லடி, சொல்லணும் இருந்தேன். பிஸ்னஸ் ட்ரிப் நான் போகிறேன். வர்றதுக்கு எப்படியும் 2-3 மாதம் ஆகும். நீ அம்மா வீட்டுக்கு போகிறியா இல்லை வீட்டிலே இருக்கியா? அது போகிறீங்களா? போகிறேன். நானும் என் பிஏவும். அவன் எதுக்கு? ஏய் அவள் வரணும்டி. அவள் தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணணும். என்னால் எப்படி பண்ண முடியும்? அங்கே இருக்கிற பிரான்ச்சையை நான் பார்க்கணும்ல. ஸோ அங்கே போகணும். ஸோ ரொம்ப லேட் ஆச்சுன்னா நீ அங்கே வந்துடு. எப்படியும் ஒரு 3 மந்த்துக்கு மேலே ஆச்சுன்னா நான் உன்னை எடுத்துடுறேன். இல்லைன்னா நீ இங்கே இரு, நான் வந்துடுவேன் சீக்கிரம் புரியுதா? நான் பாப்பா பிறக்கும் வரைக்கும் உன் கூடயே ரொம்ப நாள் இருந்துட்டேன். அங்கே போயிட்டு பார்க்கலடி. ஸோ என்னமே போகணும், நான் பார்க்கணும். அப்பாவும் சொல்லிட்டே இருந்தார். இன்றைக்கி நைட்டே நான் கிளம்புறேன் புரியுதாடி? நீ பார்த்து சேஃபாக இருந்துப்பல்ல? இருந்துப்பேன். ஆனால் உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க. நானும் தாண்டி ரொம்ப மிஸ் பண்ணுறேன். லவ் யூ ஸோ மச் அப்படின்ட்டு உங்கள் ஃபோரட்லேயே கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்கள் இப்படியே சாப்பிட்டு முடிக்கிறீங்க. ஸோ ஃபுட்லாம் சாப்பிட்டு 2 பேருமே முடிச்சுட்டு ஸோ பேபியையும் தூக்கிட்டு போகிறீங்க. ஸோ அந்த பேயையும் பார்க்குறீங்க. அவள் ஒரு மாதிரி டைப் தான், உங்களுக்கே தெரியுது. என்ன மாதிரி பொண்ணும் தெரியல. என் ஹஸ்பண்டை மயக்கத்திடுறா. இருடி, இந்த 3 மாதத்தில் நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணி உன்னை விட ஆல்ரெடி நான் அழகு தான், உன்னை விட அழகாக மாறி காட்டுறேன் பாருடி அப்படின்ட்டு உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் யோசிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ அந்த நைட் டைம் வந்துடுறான். ஸோ ஆல்ரெடி அவனுக்கு ட்ரெஸ்லாம் நீங்கள் லக்கேஜில் எல்லாமே பேக் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ ரொம்ப கட்டி பிடிச்சிட்டு ஏய் அவன் கூட இப்போ இருக்க கூட முடியாதுல்ல, ஏன்னா உனக்கு முடியலைல்ல, பார்த்துக்கிறேன்டி. ஆனால் மிஸ் யூடி, உங்களை தோணுது தான். பட் என்ன பண்ணுறது, பார்த்துக்க. என்ன நான் கிளம்புறேன், நான் சீக்கிரம் வந்துடுவேன். நைட்டானா உனக்கு நான் கால் பண்ணுவேன் புரியுதா? எனி டைம் நீ ஆன்லைன்லேயும் இருக்கணும். எனக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அந்த டைமில் நான் கால் பண்ணுவேன். நெட் ஆன்லேயும் இருக்கணும் அப்படின்ட்டு அவன் எங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கும் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுறான். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் புருஷனை பிரிஞ்சு நான் எப்படி தான் இருக்க போகிறேனோ தெரியல. ஆனால் கூடிய சீக்கிரம் எல்லோரும் என்னை இந்த மாதிரி பேச ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் என்னை மாற்றி ஆகணும். எல்லோரும் பேச்சையும் கேட்கும்போது என்னால்
இதை ஹீல் பண்ணவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒருவேளை எல்லாரும் பேசுகிற மாதிரி ஃப்யூச்சரில் என் பாப்பாவும் என்னை பேசிட்டானா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னால் இதை கேட்க முடியாது. நான் என்னை சேஞ்ச் பண்ணி ஆகணும். என்னை எப்படி அக்செப்ட் பண்ணிப்பார். அவருக்கு எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். நான் தானே அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. இப்படியே தான் கொஞ்ச நாள் போகுது. எப்போவுமே உங்களுக்கு வீடியோ கால் பேசுவான். ஸோ நீங்களும் வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜிம்முக்கெலாம் போவீங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க சர்க்கிள்ஸில் நீங்கள் ஜிம்முக்கெலாம் போயிட்டு நீங்கள் ரொம்பவே உங்கள் பாடியை வெயிட் கெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ ஒன் டே நைட் நீங்கள் டேங்க்கு வீடியோ கால் பண்ணுறீங்க எப்பவும் போல தான். ஸோ உங்களுக்கு ஷாக்கு. யார் நீங்கள் எதுக்கு அப்படின்ட்டு பார்க்குறீங்க. ஸோ அந்த பிஏ பொண்ணு தான் டவல் மட்டும்தான் கட்டியிருக்கா. நீங்கள் நீங்கள் எதுக்கு என் புருஷனோட மேம் உங்கள் ஹஸ்பண்ட் குளிக்கிறாரு. ஸோ ஃபோனை வைங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு ஃபோனை கட் பண்ணிடுறா. அவர் ரூமில் அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு வேளை அவங்க 2 பேரும் ஒன்றா இருப்பாங்களா? அந்த ஆண்டி சொன்ன மாதிரி இல்லை, என் புருஷன் அந்த மாதிரி பண்ண மாட்டார். ஆமாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் அகெயின் கால் பண்ணிட்டே இருக்கீங்க. ஒரு 30 டைம்ஸுக்கு மேலே நீங்கள் கால் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ தான் டேங்க் பிக் பண்ணுறா. எங்கே போனீங்க? ஏய் நாடி எவ்வளோ டைம் கால் பண்ணியிருக்க? அது அது ஏய் எதுக்கு பயப்படுற? இல்லை அது ஏய் நார்மலாக காம் டவுன் டி. ஓகே ஃபைன். அது நான் உங்களுக்கு கால் பண்ணேன், வீடியோ கால் பண்ணியிருந்தேன். பிஏ அட்டென்ட் பண்ணியிருந்தா. நீங்கள் எதுக்கு அவள் ரூமில்? ஏய் அவள் தான் என் ரூமில் இருக்கா. எதுக்கு? ஏய் நான் சந்தேகப்படுறியா? இல்லை நீ புரியுதுடி, சந்தேகம் தானே படுற? இல்லைங்க, எனக்கு பயமாக இருக்குது. உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அவன் மேலே 1% கூட எனக்கு நம்பிக்கை இல்லை. உங்களை ஏதாச்சும் ஏய் என்ன அப்படிலாம் பண்ண முடியாது. அது நாங்கள் ஃபைனலாக சக்ஸஸ் ஆயிடுச்சு மீட்டிங். ஸோ அதே ப்ராஜெக்ட் பார்ட்டி பண்ண போயிருந்தோம் எல்லாருக்குமே. அவள் ட்ரெஸ்ஸில் ட்ரிங்க்ஸ் கொட்டிருச்சு. ரூம் வேறு லாக் ஆகிடுச்சு போல இருக்குது. என்ன ப்ராப்ளம் தெரியல, பாஸ்வேர்ட் மறந்துட்டேன்னு சொன்னான். என் ரூமுக்கு கூப்பிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஹெல்ப் பண்ணேன். அவ்வளோதான். ஜஸ்ட் அவள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளில வந்தான். நான் அப்போ தான் உள்ளே போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிருந்தேன். அவள் ஆல்ரெடி கிளம்பிட்டா. ஒரு வேளை ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரும்போது தான் ரூமில் அந்த ஃபோனை அட்டென்ட் பண்ணியிருப்பா போல். ஏய் நான் உனக்கு மட்டும்தான்டி. எனக்கு புரியுது. ஏய் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரி இருக்க தான் செய்யும். ஆனால் மிஸ் பண்ணுறேன்டி பப்ளி, ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி. உன் மேலே தூங்கணும். எனக்கு இந்த பெட்டெல்லாம் பிடிக்கவே இல்லை. உன் மேலே நல்லா சாஞ்சி தூங்கினதான் எல்லாமே நார்மலாக இருக்கும்டி. தூக்கமே இல்லை தெரியுமா அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட லவ்லியாக பேச ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இப்படியே தான் ஒரு 4 மந்த் போயிருக்கும். டேங்க் சொல்லியிருப்பான் 3 மந்த் ஆன தம்பி உங்களை எடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 4 மந்த் ஆகி உங்களை இன்னும் அப்ராட்டுக்கு எடுக்கல. ஸோ உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கு, ஒரு பிஏ கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ நான் எப்படி என் புருஷனை சந்தேகப்படலாம்? அவர் எனக்கு எவ்வளோ லாயலாக இருக்கார். ஆனால் நான் எப்படி நான் நினைக்கேன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சாலே எவ்வளோ கஷ்டப்படுவார். எல்லா தப்பும் என் மேலே தான். நான் என்னை மாற்றிக்கணும். இதனால் இந்த மாதிரி தாட்ஸ்லாம் வருது அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம்லாம் யோசிச்சுட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே தான் டேஸஸ்லாம் போகுது. ஒரு 5 மந்த் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் நல்லாவே இப்போ வெயிட்லாம் கெயின் பண்ணிட்டீங்க. ஒரு 50 அந்த மாதிரி 50 கேஜியில் தான் இருக்கீங்க. ஸோ இப்போது டேங் இன்றைக்கி வர்றா. ஸோ சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வர்றான். ஸோ டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஸோ நீங்கள் தான் கிச்சன்லேருந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ பேபி அப்படியே காலில் தூங்கிட்டு இருக்குது. ஸோ டேங் ஓடி பேபியை தான் ஃபர்ஸ்ட்டு தூக்கி ஒரு ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். ஸோ குழந்தையும் நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு, தவழ்கிற மாதிரி தான். இப்போது கிச்சனுக்கு வர்றான். ஸோ உள்ளே உங்களை பார்க்குறான். ஏய் பப்ளி என்னடி பண்ணி வச்சுருக்க? டேங் என்ன வெயிட் கெயின் பண்ணிட்டியா? அது தெரியும்டி நீ இதை மாதிரி தான் பண்ணுவேன்னு. நான் அப்போவே யோசித்தேன் வீடியோ காலில். ஏடி இந்த மாதிரி பண்ண? இல்லைங்க அது நீ இப்படி இருக்கியோ அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் இதை மாதிரி பண்ணிட்டேல்ல. நான் எவ்வளோ ஆசையாக வந்தேன் உன் மேலே படுத்து தூங்கலான்னு. ஆனால் நீ
இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், என் மூஞ்சிலே முழிக்காதடி அப்படின்ட்டு கோவமாக போயிடுறான். ஏன்னா உங்களை டைட்டாக ஹக் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருப்பான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு வெயிட் கெயின் பண்ணிட்டு ரொம்பவே இருக்கீங்க, ஒரு மாதிரி பார்க்கவே அவனுக்கே அது பிடிக்கல. ஸோ அப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியில் வர்றான். பேபியை தூக்கிட்டு அப்படியே வெளில போயிடுறான். உங்ககிட்ட பேசக்கூட இல்லை. நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி கவலையில உங்கள் அம்மா கால் பண்ணிட்டு, அம்மா அவன் என்னை பார்த்து கோவமா மூஞ்சிலே முழிக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, என்னை அவருக்கு பிடிக்கவே இல்லைம்மா. இங்கே பாரு வயன், எல்லாம் பார்த்துக்கலாம், நான் மாப்பிள்ளைகிட்ட பேசுகிறேன். ஆனால் அவர் என்னை வெறுத்துருவாரா? உன்னை வெறுக்க மாட்டார், உன்னை பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, நீ எப்படி இருந்தால் உன்னை ஏற்றுப்பார் அப்படின்னு அவங்க அம்மா கால் கட் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ வீட்டுக்கு வர்றா நைட்டில், உங்ககிட்ட பேசவே இல்லை. ஸோ என் பாட்டுக்கு சாப்பிட்றான், அப்படியே போய் படுத்து தூங்கிடுறான் குழந்தைய பண்ணிவிட்டு. ஸோ நீங்கள் கிட்டே போகிறீங்க. ஏய் கிட்ட வராதடி, எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை, இப்போ தான் உன்னை ரொம்ப அதிகமாக லவ் பண்ணடி இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில். ஆனால் இப்படி உன்னை மாற்றி பண்ணு நினைக்கவே இல்லைடி அப்படின்ட்டு அவங்க தள்ளி வைக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நீங்களும் ஒரு மாதிரி அழுதுகிட்டே தூங்கிடுறீங்க. இதெல்லாம் நோட் பண்ணுறான். பட் இருந்தாலும் அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஏன் இப்படி சேஞ்ச் பண்ணி அவனுக்கே தெரியும். ஸோ எல்லோரும் ஒரு மாதிரி பேசியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் உங்களை வந்து மாற்றிருப்பீங்க. பட் அவன் உங்களை ஒரு மாதிரி சப்பிலே பார்த்துருப்பான்ல, அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்து மற்றவங்களுக்காக உங்களை மாற்றிக்கிட்டது அவனுக்கு அது பிடிக்கவே இல்லை. ஸோ ஒரு 2 நாள் அப்படியே போகுது. நீங்கள் எவ்வளோ பேச ட்ரை பண்ணுறீங்க, பட் உங்களை இக்னோர் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங் ஆகுது. ஒரு கடை ரொம்ப வந்து அழுக ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஸோ அதை கூட அவன் ஏன் கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு ஆஃபீஸ் வர்றான் போகிறான், உங்களை வந்து ஒரு மாதிரி ஒதுக்கி வைக்கிறான். ஸோ ஒன் டே அப்படியே ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். உங்கள் அம்மா தான் அப்படியே உள்ளே போகிறாங்க. மாப்பிள்ள, அத்தை நீங்கள் உங்ககிட்ட பேசணுன்னு தான் நான் வந்தேன். சொல்லுங்கள் அது. எதுக்கு நான் கால் பண்ணவே நீங்கள் எடுக்கிறல? இல்லை, அது நான் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஓ சரி, பேசணும், இங்கே வந்து உட்காருங்க. ஓகே தே அப்படின்ட்டு டேங்க உட்காடுறான். எதுக்கு என் பொண்ணை ஒதுக்கி வைக்கிறீங்க? அவள் என்ன தப்பு பண்ணா? அது நான் சொன்னால் புரியாத அத்தை. அவள் இந்த மாதிரி பண்ணது எனக்கு பிடிக்கல. பிடிக்கலையா? உங்களுக்கு பிடிக்கல. ஆனால் முன்ன இருந்த மாதிரி அவள் எப்போ இருந்திருந்தா அவளுக்கு யாரையும் பிடிக்காமல் போயிருக்கும். அதனால் எவ்வளோ சஃபரான தெரியுமா, எவ்வளோ கஷ்டப்பட்டா தெரியுமா? இதெல்லாம் நான் அவள் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன். அவள் நார்மலாகவே வெயிட்டாக தான் இருந்தா. ஆனால் என்ன பண்ணுறது, அவளால் வெயிட் கெயின் பண்ண முடியல. ஸோ அதெல்லாம் பெரிய ப்ராப்ளமாகவே தெரியல. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டா தான், ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து. ஆனால் என்ன பண்ணுறது, மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இன்னும் சுற்றி உள்ளவங்க எல்லோரும் ப்ரெஷர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு கடத்தை சூசைடே பண்ணலான்னு. என்னத்த சொல்கிறீங்க? அவள் நீ அந்த பிஏ பொண்ணு வீடியோ கால் பண்ணால, அதெல்லாம் யோசித்து எவ்வளோ சஃபரான தெரியுமா? என்னால் எதுவுமே பண்ண முடியல. அப்போ தான் அவள் வெயிட் கெயின் பண்ண முடிவு பண்ணான். அது என்னன்னு தெரியல, அவளுக்குள்ள ஒரு சின்ன ஏதோ ஒன்று இருக்குது. ஆனால் ரொம்பவே கஷ்டப்பட்டா. என்னால் எதுவும் சொல்ல முடியல. ஆல்ரெடி அவள் நிறைய டைம் சாப்பிடாம இருந்து ஹெல்த் இஷ்யூலாம் வந்துருக்குதான். நான் தான் பார்த்துக்கிட்டேன். ஆனால் இதையும் அவள் சொல்லலை. ஏன்னா அவளுக்குள்ளே ஏதோ ஒரு பயம் இருக்கும்ல எல்லா பொண்ணுங்களுக்கும். நான் வெயிட்டாக இருந்தால் நம்ம ஹஸ்பண்ட் ஒருத்திக்கிட்ட போயிடுவான். இதெல்லாம் யோசிச்சா எப்படி இருக்கும்? எதை வேணாலும் விட்டு கொடுப்பாங்க. சொந்த புருஷனை விட்டு கொடுப்பாங்களா? அதுக்கு தான் ரீசன் அப்படின்னு அவளுக்குள்ளே ஏதோ ஒரு மனப்பான்மை. அதனால தான் அவள் இந்த மாதிரி மாற்றிக்கிட்டா. உங்களுக்கு பிடிக்கும்லாம் இல்லை. அவள் எப்படின்னா நீங்கள் தான் சொன்னீங்க அக்செப்ட் பண்ணிப்பேன்னு. அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இந்த சொசைட்டி முன்னாடி அவள் எவ்வளோ கேவலப்பட்டு நின்னா. நீங்கள் இருந்தீங்க தான், ஆனால் நீங்கள் இல்லாத டைமில் எவ்வளோ கஷ்டப்பட்டா. ஸோ நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். அவள் இதுமாரி ஒதுக்கி வச்சிங்க, அவள் ஏதாச்சும் பண்ணிப்பா. எனக்கு தெரியல, நானும் எத்தனை டைம் கால் பண்ணி பேசிட்டேன், அவள் எதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஸோ இன்றைக்கும் கால் பண்ணேன், அவள் ஆன்சரே பண்ணல. வீட்டுக்கு போய் பாருங்கள், ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்ட்டு அவங்களும் சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஏன் கால் பண்ணுறான். ஸோ கால் வந்து அட்டன் ஆகவே இல்லை. அவனுக்கு பயம் கொடுத்துருச்சு. இப்போ வீட்டுக்கு தான் போகிறான். ஸோ அவன் வீட்டு உள்ளே வந்து பார்க்குறான், பேபி அழுதுகிட்டே இருக்குது. எங்கே போனா இவ, குழந்தை அழுதுகிட்டே இருக்குது அப்படின்ட்டு உள்ளே வந்து பார்க்குறான். ஸோ பெட்டு அப்படியே கீழே பிளட்டாக இருக்குது. அவனுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. ஏய் அடி
ஏடி இருக்க அப்படின்ட்டு பார்க்குறான். அந்த சைட் அப்படியே வந்து பிளட்டு போகிற வழியாக பார்க்குறான். நீங்கள் தான் உங்கள் ஹேண்டை கட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபெயிண்ட் ஆகியிருப்பீங்க. ஸோ அவனுக்கு அவ்வளோ பயமாக இருக்கும். இப்போ தான் உங்களை லிஃப்ட் பண்ணுறான். லிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படியே காருக்குள்ளே போயிட்டு உங்களையும் போட்டுட்டு ஸோ குழந்தைய எடுத்துகிட்டு அப்படியே காரை ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறான். ஏய் பொண்டாட்டி எழுந்துடுறி, நான் ஏதோ கோவிலில் பண்ணிட்டேன், உன்னை சுத்தமாக நான் ஒதுக்கலாம் வைக்கலடி, இந்த மாதிரி பண்ணுவியாடி, ஏய் எழுந்துடு, எனக்கு பயமாக இருக்குடி, ஏன்டி இந்த மாதிரி அப்படின்னு ரொம்ப பேனிக் ஆகி தான் காரை ட்ரைவ் பண்ணுறான். ஸோ இப்போ ஃபைனலாக ஹாஸ்பிட்டலே ரீச் ஆகிட்டேன். ஸோ உங்களை அப்படியே வந்து ஐசியூவில் தான் கொண்டு போகிறாங்க. ஸோ டாக்டர்ஸ்லாம் ப்ளட்டு ஓவராக ஃப்ளோ ஆகிருக்கு, ஸோ கண்டிப்பாக ப்ளட் ஏற்றி தான் ஆகணும் அப்படின்ட்டு அவங்களும் எல்லாமே ப்ராப்பராக பண்ணுறாங்க. ஸோ டேங் அப்படியே குழந்தைய பிடிச்சிட்டு எல்லாம் என் தப்பு தானே, அதை நான் புரிஞ்சிக்கவே இல்லை, எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நினச்சேன், அவளுக்கு எது பிடிக்கும்னு நான் யோசிக்கவே இல்லை, எல்லாம் என் தப்பு தான், நான் அவகிட்ட ரொம்ப ரூடாக இருந்திருக்கக்கூடாது, அதை வெட்டி ஒதுக்கி வச்சுருக்கக்கூடாது, என்னோடய தப்பு தான், நான் தான் ஆல் மிஸ்டேக், நான் மட்டும்தான். என் பொண்டாட்டி என்னை விட்டு போயிருப்பாள், அவள் எப்படி இருந்தால் நான் அவளை ஏற்றுக்கணும்ல, எனக்கு ஜப்பியாக இருந்தான்னு ஸ்லிம்மாக இருந்தான்னு என் பொண்டாட்டி தானே, அவளை விட்டு நான் எங்கடி போக போகிறேன், நம்ம எப்படி இருந்தாலும் நம்மளை மாற்றிடும் இந்த சொசைட்டி, நம்ம மாறாட்டியும் நம்மளை மாற்றிடும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி தான் இருக்கான். ஸோ எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடியுது, ஒரு 5 ஹவர்ஸ் ஸ்கிப் ஆகுது. ஸோ அவன் யாருக்கிட்டே ஷேர் பண்ணியிருக்க மாட்டான். ஸோ இப்படியே தான் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டே இருக்கான். இப்போ நர்ஸ் தான், நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் சார். ஆ ஓகே, நான் போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு உள்ளே போகிறான். நீங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவன் உங்களை பார்த்து டியர் ஐஸோடு நிற்கிறான். என்னங்க ஏய் ஏன் இந்த மாதிரி பண்ண, என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 1 வீக் பேசாமல் இருக்க போகிறேன், அதுக்குன்னு ஒரே விட்டு போகலான்னு, இல்லைங்க அது என்னோட தப்பு தான், கையை அறுத்துக்கிட்ட அப்புறம் தான் தெரியுது, ரொம்ப வலிக்குது. ஏய் வலிக்குன்னு தெரியும்லடி, ஏடி இந்த மாதிரி பண்ண, நீங்கள் கூட பேசாமல் இருக்கும்போது சித்தலான்னு தோணுச்சிங்க. ஏய் அது மாதிரி கிடையாதுடி, நான் ஏதோ கோவத்தில் இருந்தேன், எப்படி இருந்தால் நான் உன்னை அக்செப்ட் பண்ணணும், பாப்பாவை பாருடி, முடிவு பண்ணிட்டேன்ல ஒரே விட்டு போகலான்னு, எப்படிடி செத்துடலான்னு தோணுச்சு, என்னால் முடியலங்க, நான் எவ்வளோ ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணுறது, நானும் ஒரு பொண்ணு தானே, நீங்கள் கூட இருக்கும்போது எனக்கு ஏதோ மோட்டிவாக இருந்துச்சு, நீங்கள் கூட இல்லாதப்போ எவ்வளோ பேச்சு என்னால் கேட்கவே முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்குது, உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, ஆனால் என் மேலே தான் எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு தெரியலங்க. ஏய் அதான் இல்லடி, பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் நம்ம லைஃப் ஹாப்பியாக இருக்கும்டி, இதுக்கப்புறம் நான் விட்டு ஒதுக்கவே மாட்டேன்டி அப்படின்ட்டு உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிறான், அப்படியே ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். ஸோ இப்படியே தான் உங்களுக்கு டிஸ்சார்ஜும் பண்ணுறாங்க ஒரு 1 வீக்லேயே, ஏன்னா ரொம்ப ஆழமாக கட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நைட்டு வந்து நீங்கள் குழந்தைய தூங்க வச்சுட்டு இருக்கீங்க. ஸோ டேங்க் பெட்டில் உட்காந்துட்டு பொண்டாடி அடி பண்ணுற, சீக்கிரம் ஆடி, எவ்வளோ நாள் 6 மாதமாச்சு உன் கூட, இல்லை இல்லை இல்லை, நீ ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து நான் உன்னை ஃபீல் பண்ணவே இல்லைடி, லவ் யூடி, சீக்கிரம் வாடி, நானும் ஒரு ஆம்பளை தான், எவ்வளோ தான் கட்டுக்கோப்பாக இருக்கிறது, வலிக்குதுடி கீழே, என்னால் முடியல அப்படின்ட்டு அவன் வந்து உங்கள் புலம்பிட்டு இருக்கான். சும்மா இருங்க, பேபிக்கு ஃபீட் பண்ணிட்டு வரேன். ஏய் அது எனக்கு ஃபீட் பண்ணியாடி, முடியாது. ஏய் அங்கே தான் கொஞ்சம் லைட்டாக தழுக்கு முடுக்குன்னு இருக்குது, அதையாச்சும் ஃபீல் பண்ண விட்றி, இப்போ கம்பு குச்சி மாதிரி இருக்கு. என்ன இயற்கை இப்படி இருக்க தான் பிடிச்சிருக்கு, நான் ஒல்லியாக தான் இருப்பேன். சரிடி எப்படி வேணாலும் இரு, அங்கே எனக்கு வேணும் அப்படின்ட்டு உங்களை வந்து தொல்லை பண்ணிட்டே இருக்கான். ஸோ நீங்களும் ஃபைனலாக குழந்தை தூங்க வச்சுட்டு அவன்கிட்ட தான் போகிறீங்க. அவன் எதுவும் பேசலை, உங்களை பெட்டில் படுக்க வச்சு அங்கே வந்து ஃபீட் பண்ண, அவனுக்கு நீங்கள் ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்கன்னா விட மாட்டேங்கிறான், இழுத்து பிடிச்சி அவனே வந்து குடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். பாரு குழந்தையாட்டம், குழந்தை தோண்டி, ஆமாம் அதான் உனக்கு குழந்தை அப்படின்ட்டு அவன் பாட்டு குடிக்கிறான். ஸோ அப்படியே தான் உங்கள் மேலே அப்படியே ஒரு மாதிரி ஓவராகி அப்படியே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். டைட்டாக தான் இருக்குது, பரவாயில்ல, 1.5 வருஷம் ஆச்சுடி கூட இருந்து அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். போதும், எதுக்கு அப்படி அப்படி பண்ணுறீங்க? ஏய் அதான் இருக்குடி, சூப்பராக இருக்குது, வேறு லெவல், மஜாவாக இருக்குது
அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ இப்படியே தான் அந்த ஹவர் முடியுது. இப்போ உங்கள டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அதான் கம்பு குச்சி மாதிரி இருக்க, என் மேலே படுத்து தூங்கிக்கோ, உனக்கு ஓகேவா இருக்கும். நான் வேற ஓகே தான், படுத்து தூங்குடி அப்படின்ட்டு அவன் செஸ்ட்டில் போட்டு உங்களை அப்படியே படுத்து நல்லா தூங்க வைக்கிறான். ஸோ நீங்கள் டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்குறீங்க. இப்போ உங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணிவிட்டு இதுதான் என் வாழ்க்கை எப்படி இருக்குது பார்த்தியா, கடைசியில் என் புருஷனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் இந்த சொசைட்டி நம்ம எப்படி இருந்தாலும் நம்மளை மாற்றியே ஆகும்ல. எல்லாம் எப்படி இருந்தாலும் நம்ம லைஃப் நம்ம போய் தான் ஆகும். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நம்மளால் பண்ணவே முடியாது. இருக்க போகிறோன்னு நினச்சா கூட அவங்களே நம்ம மாற்றிடுவாங்க. ஆனால் கடைசியில் என் புருஷனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. என் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் டைம் செஸ்ட் மேலே படுத்து நல்லாவே தூங்குறீங்க. ஓகேடா, நெக்ஸ்ட் நாளாக ஒன் ஷாட்டரை வரேன் அண்ட் வந்து எஃப்எஃப்ஐயும் கண்டினியூ பண்ணுறேன்டா. பர்பிள் யூ சப்போர்ட் மீ. ஸோ ஆஃப்டர் லாங் டைம் வந்திருக்கேன். ஸோ கமெண்ட் இம்பார்ட்டன்ட், புரிஞ்சுக்கோங்க. ஓகேவாடா, சப்போர்ட் மீ.